Good morning, dear students. I feel very happy to meet you for a long gap. 14 daysக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் பார்க்குறோம். ஸோ டுடே வாட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அப்படின்னம்மா, ஸோ லாஸ்ட் டே நேற்று நம்ம எல்லோரும் எக்ஸாம் எழுதணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 20 ஆஃப் தெம், ரெண்டு கிளாஸும் சேர்த்து நியர்லி 45 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20 ஆஃப் தெம், ஒரு 50% கூட நேற்று எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணல. ஸோ இட் இஸ் எ வெரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் வெரி அஷேம்னு சொல்லிட்டா, இட் இஸ் வெரி சேடுன்னு சொல்லிட்டா, ஐ காண்ட் எக்ஸ்ப்ரெஸ்மா, புரிஞ்சா? ஸோ அந்தளவுக்கு நேற்று பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. அதனால் கொஞ்சம் வருத்தத்தை தான் சொல்லுது. ஏன் இந்த டாபிக்ஸை மட்டும் நாங்கள் சொல்கிறோம், ப்ரோஸு போயம் இதெல்லாம் எடுக்காமல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து 11th ப்ரோஸோ போயமோ நம்மளுக்கு நோ யூஸ். ஏன்னா பிகாஸ் நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் கிடையாது 11th. அதனால் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் த ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன்ஸு, பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரிலாம் விட்டுட்டு நம்ம வந்து கிராமர்ஸ், வெக்காபுலரி இந்த ஏரியாஸ் பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் காமன். நம்ம 11th என்ன படிக்கிறோமோ அதே டாபிக் தான் நம்ம 12th படிக்க போகிறோம். அதனால தான் வி ரெக்வெஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹவ் டு ரைட் த எக்ஸாம்ஸ் இன் த காம்ப்ரிஹென்ஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த வெக்காபுலரிஸ் அண்ட் கிராமரில் பார்க்க சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த கொஷின்ஸை கூட ஆன்சர் பண்ணலங்கிறது சம்வாட் இட் இஸ் சேட் நியூஸ் டு ஆல். ஓகே, ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 4 ஆஃப் தெம் சென்ட் தியர் பேப்பர்ஸு. வாட் அபவுட் ரிமைனிங் 11 அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இருக்கீங்களா, இல்லை லெத்தாஜிக்கலாக யூ ஆர் ஐடியலி யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைமா என்னன்னு எனக்கு புரியல. பட் வி ஹாவ் டு மீட் யூ வெரி சூன். ஓகேவா? ஓகே, ஸோ எஸ்டர்டேஸ் கொஷின் பேப்பர் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஆன்சரை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி ஆன்சர், ஏன் இதுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கொஷின் நம்பர் 1 பாருங்கள். சூஸ் த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் ஐஎஸ்டி. அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாருங்கள், இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர்ஸ் டயலிங். ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் ஸ்டைலிங். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்டு ஹேண்ட் ஷேக். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஹேண்டுங்கிறது நவுன் கண்ணு, ஓகேவா? ஷேக்குங்கிறது வெர்பு. நம்ம ஹேண்ட் ஷேக் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ இதில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நவுன் ப்ளஸ் வேர்பு கண்ணு. இப்போ ஹேண்டை வேறு எங்கேயும் வேர்பாக யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? ஸோ இங்கே இருக்கிறது பாருங்கள், அட்வர்பு, நவுனு, வெர்பு. இதுதான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ்க்காக மீதி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டை வந்து ஹேண்டடுன்னு வேணால் நம்ம வெர்பாக யூஸ் பண்ண முடியும், ஆனால் ஹேண்டை நம்ம வெர்பாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம அட்வர்பு வேர்பை தூக்கி போட்டுட்டு நவுன் கொண்டுட்டு வந்துடுறோம். ஷேக் வந்து நம்மளால் நவுனாக யூஸ் பண்ண முடியாது. சார் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லுவேன், அது கூட அந்த இடத்துல கொடுக்கன்னு அது வேர்பு தான். அதனால் நவுன் ப்ளஸ் வேர்பு தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து கொஷின் நம்பர் 3 பாருங்கம்மா. ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை ஆடிங் எ சூட்டபிள் சஃபிக்ஸ் டு த ரூட் வேர்ட் அப்ரூவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சஃபிக்ஸாக இருக்கட்டும், ப்ரிஃபிக்ஸாக இருக்கட்டும், இந்த ரூட் வேர்டு சேர்த்துறதுக்கு முன்னாடி இந்த வேர்ட் ஷுட் பி அ மீனிங்ஃபுல். இப்போ பாருங்கள், அப்ரூவ்ங்கிறது மீனிங் இருக்குது இல்லையா கண்ணு? இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துறோமோ அதுவும் இந்த சேர்த்தன பின்னாடியும் மீனிங் இருக்கணும், சேர்த்துறதுக்கு முன்னாடியும் மீனிங் இருக்கணும். இப்போ அப்ரூவ்ங்கிறது மீனிங். இப்போ அதுக்கு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அப்ரூவல். ஓகேவா? அப்போ அப்ரூவல்ங்கிறது மீனிங் இருக்குது. இது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆட் பண்ண வேண்டிய வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்ட் இன் த சென்டென்ஸ் த சம் வாஸ் பெய்டு எக்ஸ்கிரேஷியா. ஓகேவா? எக்ஸ்கிரேஷியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணு, மாரல் ஆப்ளிகேஷன் அர்த்தங்கண்ணு. எக்ஸ்கிரேஷன் என்னமா மாரல் ஆப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா ரொம்ப நேர்மையாக நம்ம ஒருத்தர்கிட்ட ரெக்வஸ்ட்டாவோ இல்லை நேர்மையாக ஒருத்தர்கிட்ட கேட்குறது பேர் தான் மாரல் ஆப்ளிகேஷன். த ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்ட் த டீச்சர் டு கிவ் அ பெர்மிஷன் அப்படின்னா அது மாரல் ஆப்ளிகேஷன். அந்த மாதிரி கேட்குறது பேர் தான் மாரல். ஒரு மாரலி எது குட்டோ அந்த மாதிரி குட்டான ஒரு விஷயத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணுறது தான் மாரல் ஆப்ளிகேஷன் சொல்கிறாங்க. அடுத்தது சூஸ் த ரைட் டெஃபினேஷன் ஃபார் த கிவன் டேர்ம் கைனகாலஜி. ஓகேவா? கைனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த கைனாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, கொஷின் நம்பர் 5 ஆப்ஷன் சி பாருங்கள், ஸ்டடி ஆஃப் டாக் ட்ரைனிங். கைனகாலஜிக்கும் கைனாலஜிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கைனகாலஜி அப்படின்னு என்னக்கன்னு விமெனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு. ஓகேவா? ட்ரீட்மெண்ட்டு. ஓகேவா? ஏ டாக்டர் ஹூ இஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் விமென் ரிலேட்டட் டிசீசஸ்னு அர்த்தம்.
இங்கே வந்து என்னது கைனாலஜி அப்படின்னு என்னமா ஸ்டடி ஆஃப் டாக் ட்ரைனிங். ஓகேவா, இது வந்து சொல்கிறது. அடுத்தது பாருமா, ஆட் சூட்டபிள் கொஷின் டேக் to the following statement. Hello Anish, it's your English exam today. Question number 6க்கு it is your English exam today. அப்போ என்னம்மா it is your English exam today அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வருது, it isன்னு வரும்போது நம்மளுக்கு இட்டு வந்து நவுனு புரிஞ்சக்கன்னு இஸ் வந்து நம்மளுக்கு வேர்பு. ஓகேவா, அதனால் என்ன பண்ணுறோம், இது வந்து பாசிட்டிவில் இருக்குது, இதை நெகட்டிவாக மாற்றணும். அதனால் என்னது வேர்பு, என்னது பி ஃபார்ம் த வேர்பு இஸ்ஸை கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஓகே, நெகட்டிவாக இருக்கிறதுனால isn't, சப்ஜெக்ட் நவுன் வந்து இட்டு, அதனால் அப்படியே கொண்டு வந்துடுறோம். வெரி குட். அடுத்தது ரீப்ளேஸ் த அண்டர்லைன்டு வேர்ட் இன் த சென்டென்ஸ் வித் ஒன் ஆஃப் த ஃப்ரேசல் வேர்ப் கிவன் பிலோ டு கன்வே த சேம் மீனிங். இப்போ யூ மஸ்ட் கீப் சம் மணி ஃபார் ஃப்யூச்சர் யூஸ், இதுதான் கொஷின். ஓகேவா, இப்போ இதில் மீனிங் மாறாமல் நம்ம வந்து ஒரு இந்த கீப்புங்கிற வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கன்னு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃப்ரேசல் வேர்பை செலக்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், லே பை. லே பை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டு சேவ் ஆர் டு கீப்பிங் இட் சேம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து லே பைங்கிறதுக்கான மீனிங். அடுத்து சூஸ் த மீனிங் ஆஃப் த இடியம் சேவ்டு பை த செல். ஓகேவா, கொஷின் நம்பர் 8, சூஸ் த மீனிங் ஆஃப் த இடியம் சேவ்டு பை த செல். ஆப்ஷன் ஏ, இன் சீரியஸ் டிஃபிகல்ட்டி. ஓகே, இன் சீரியஸ் டிஃபிகல்ட்டி இந்த இடியம்க்கான இடியம் வந்து இங்கிலீஷ் இஸ் வெரி ரிச் இன் இடியம்ஸ்க்கான எல்லாத்துக்கும் எல்லா இடியமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. பட் வாட் ஆர் த இடியம்ஸ் விச் இஸ் கிவன் இன் அவர் டெக்ஸ்ட் புக் நம்மளோட 11th இருக்கட்டும் as well as நம்மளோட 12th புக்காக இருக்கட்டும், வாட் ஆர் த இடியம் விச் இஸ் கிவன் இன் அவர் டெக்ஸ்ட் புக் தட் இட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம மெமரைஸ் பண்ணி எல்லா இடியம்கான மீனிங்கும் டெஃபினேஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். தேர் இஸ் நோ நீட் டு ரெஃபர் சம் அதர் கைடு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு இடியம்ஸ் புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணணும்னு நெசசிட்டியில். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இடியம் தான் இந்த சேவ்டு பை த செல். அதனால் அதுக்கான மீனிங் தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும். இதுக்கான ஆன்சர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ, இன் சீரியஸ் டிஃபிகல்ட்டி. ஓகேம்மா. சூஸ் த ட்ரைசிலபிக் வேர்ட். இப்போ இதில் வந்து there are 4 words are givenமா. ஈஸ்டர்ன், ஸ்ட்ராங்கு, டிக்ரீஸு, குருசேடர். there are 4 words are given. So which is the trisyllabic word? For example, option கொஷின் நம்பர் 9க்கு டி பாருங்கள், குருசேடர். க்ரூசேடர். ஓகே, க்ரூசேடர். ஓகே, வாட் அபவுட் டிக்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீ. ஓகேவா, டிக்ரீ எஸ். ஓகே, டிக்ரீஸு. டி சாரி டிக்ரீஸ் தாங்கன்னு டிஇ டி சிஆர்இ சிஆர் டிக்ரீ. ஓகே, இட் இஸ் ஆல்சோ a 3-syllabic word. க்ரூசேடர், டிக்ரீஸ் டபுள் வேர்டு தாம்மா, டிக்ரீஸ். ஓகேவா, டிக்ரீஸ் தாம்மா, இட் இஸ் நாட் த 3-syllabic word. ஓகே, ஸ்ட்ராங் இட் இஸ் a monosyllabic. ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் 2. ஓகேவா, ஈஸ்டர்ன் 2-syllabic, ஸ்ட்ராங் monosyllabic, decrease 2-syllabic. which is the 3-syllabic word? Crusader is the 3-syllabic word. Okay, identify the sentence pattern of the following sentence. Pardon me. Okay, here option pardon me. Pardonங்கிறது it is a verb ma, there is no subject in the sentence. So pardon me is the object, so which is verb object. So option C is the correct answer, verb object. It is a sentence pattern. Okay, then the question number 11 you see, choose the right combination for the blended word veg burger. Okay, veg burger, it is the combination of waters அப்படின்னு கேட்குறாங்க. question number 11க்கு வந்து ஆப்ஷன் சி, வெஜிடபிள் ப்ளஸ் பர்கர். ஓகே, வெஜிடபிள் ப்ளஸ் பர்கர், வெஜ் பர்கர். நிறைய பேர் இது வந்து வெஜ் ப்ளஸ் ஹாம்பர்கர்னு எழுதிக்குவீங்க. இல்லை, ஹாம்பர்கர்லேருந்து வந்தது தான் பர்கருங்கிற ஒரு கிளிப்டு ஃபார்மு. ஸோ கிளிப்டு ஃபார்முக்கும் இங்கே இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் கொஞ்சம் குழந்தைங்க யோசிச்சு செய்யுங்க. வெஜ் பர்கர், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள் ப்ளஸ் பர்கர். ஓகே, சூஸ் த கிளிப்டு வேர்டு ஃபார் ஹிப்போடாமஸ். ஓகேவா, இது வந்து ஹிப்போபொட்டாமஸோட கிளிப்டு ஃபார்ம் வந்து ஹிப்போ தாங்கன்னு. இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து தேர் ஆர் 3 டைப் ஆஃப் கிளிப்பிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கிளிப்பிங் வேர்ட்ஸில் வந்து வாட் ஆர் த 3 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளிப்பிங், பேக் கிளிப்பிங், ஃப்ரண்ட் பேக் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சென்டர் கிளிப்பிங்னு சொல்லுவாங்க. 3 டைப்பு. ஃப்ரண்ட் கிளிப்பிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வேர்டை எடுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் அப்படின்னு வருதுன்னு அதில் வந்து நம்ம ஃபோனுங்கிறது வந்து நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய வேர்டு எடுக்கிறோம். அதனால் அது பேக் கிளிப்பிங் அப்படிங்கிறோம். லேபராட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய ஃப்ரண்ட் வேர்டை லேபுங்கிற வேர்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, லேபராட்ரியோட கிளிப்டு ஃபார்ம் வந்து லேபு. ஓகேவா, அந்த மாதிரி. இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது ரெஃபியும் விட்டுறோம், ரீயும் விட்டுறோம், ஏற்றையும் விட்டுறோம், நடுவில் இருக்கிற ஃப்ரிட்ஜுங்கிற வேர்டை மட்டும் எடுக்கிறோம். அதனால் அது ஃப்ரண்ட் பேக் கிளிப்பிங் இல்லாட்டினா சென்டர் கிளிப்பிம்பாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ fill in the blank with the suitable preposition. He is on holiday dash moment. ஓகேவா, ஆப்ஷன் ஏ அட் த மொமெண்ட். எப்பயுமே அட் ப்ரெசென்ட் அட் த மொமெண்ட். ஆனால் இந்த அட்டை ஃபாலோ பண்ணி நவ் மட்டும் வந்துடக்கூடாது கண்ணு. ஹீ இஸ் ஆன் ஹாலிடே அட் நவுன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ரிப்போசிஷன் இட் வில் நெவர் டேக் இட். ஸோ த மொமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் இண்டிகேட்டிங் த டைமு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து சார் இண்டிகேட்டிங் த டைம்னா ஆன் தானே போடணும். இங்கே எதுக்கு சார் அட்னா எஸ், எப்பயுமே இந்த மொமெண்ட் அண்ட் ப்ரெசென்ட்டுன்னு வரும்போது அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வந்து இட் வில் டேக் ஒன்லி அட். அதான் எடுத்துக்கும். fill in the blank with the suitable relative pronoun. இங்கே பாருங்கள், I stayed with my grandmother. dash cooking was the best in the world. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது I stayed with my grandmother. ஸோ ஐங்கிறது பர்சன், கிராண்ட்மதருங்கிறது பர்சன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரணும், கண்டிப்பாக 14 கண்டிப்பாக என்ன வரணும், பர்சன். அப்போ பர்சன்னா என்ன கண்ணு வரணும், ஹூவு, ஹூஸு, ஹூம் தான் வரணும். ஓகே, வெரி குட். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா கண்ணு, இப்போ பர்சன் வந்துருச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி வர்றதுக்குள்ளே நவுன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹூம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மை கிராண்ட் மதர் ஃபாலோடு பை ஐயோ, விஓ, யூஓ, சிஓ இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அங்கே ஹூம் போடணும். இதே அதை ஃபாலோ பண்ணி வெர்பு வருது, குக்குன்னு மட்டும் வருதுன்னு வச்சுக்கோவேன், அப்போ என்ன வரணும், அங்கே ஹூ வரணும். ஆனால் இங்கே என்ன வருதுன்னா பொசசிவ் வருது, அவர்கள் சமைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல பொசசிவ் கேஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே ஹூஸ் யூஸ் பண்ணணும். சப்போஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் அப்படின்னா ஐ வில் டீச் யூ த டாபிக் வெரி கிளியர்லி இந்த ஃபாலோயிங் கிளாஸஸ். வெயிட். ஓகேவா, இந்த 12th போர்ஷனில் நம்ம வரும்போது ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுனை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம எல்லா கிராமர் பார்ட்டும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் டி ஹூஸ் தான் இஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, describe the process obtaining a demand draft from the bank. Okay, so listen ma, question number 15 we will see you later. Question number 16 we see complete the proverbs. இப்போ இந்த ப்ராவர்ப்ஸ் வாட் ஆர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த டேஸ் வைல் இட் இஸ் அ ஹார்ட். ஸோ இதில் என்ன இந்த ப்ராவர்ப் அப்படின்னா ஸ்ட்ரைக் த அயன் வைல் இட் இஸ் ஹாட். ஓகே, என்னென்னா இரும்பு வந்து ஹீட்டாக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், வளைக்க முடியும். அதான் ஸ்ட்ரைக் த அயன் வைல் இட் இஸ் ஹாட். ஓகேவா, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ரோத். ஓகேவா, நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா சமைச்சாங்கன்னா அந்த ஃபுட் என்ன ஆயிரும், இட் வில் பி ஸ்பாயில்டு. ஸோ அந்த ப்ராவர்ப் இது. ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்லேண்ட். ஓகே, கார்லேண்ட் அப்படின்னா மணிமகுடம், அந்த நம்ம வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து செய்வாங்க. இது டெத்தில் கூட சொல்லுவாங்க, ஃபியூனரல்ஸில் கூட ரவுண்டாக செய்வாங்க. இது வந்து கார்லேண்ட் சொல்லுவாங்க. ஈவன் கார்லேண்ட் அப்படின்னா தலையில் வச்சு அலங்கரிக்கக்கூடிய ஒரு விதமான ஃப்ளார் டெக்கரேஷன் தான் கார்லேண்ட் சொல்லுவாங்க. ஒன் ஃப்ளார் மேக்ஸ் நோ கார்லேண்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃப்ளாரில் வி கான் கிரியேட் அ கார்லேண்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கம்மா. ரைட் அ டயலாக் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏர்லி ரைசிங். ஓகேவா, ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறத பற்றி ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனில் ஒரு கன்வர்சேஷன் வந்துச்சுன்னா இதில் கண்டிப்பாக நம்ம என்னென்னா நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது கண்ணு. எந்த டயலாக்காக இருந்தாலும் எந்த கன்வர்சேஷனாக இருந்தாலும் வி ஷுட் டிஸ்கஸ் ஒன்லி த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் இந்த 18. ஸோ இது கூட ஒன் ஆஃப் த பேட்டர்ன் தான் நம்மளுக்கு. என்ன அப்படின்னு பாருங்கள், கொஷின் நம்பர் ஏ தேர் ஆர் 5 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. சேட்டலைட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் வெதர் ஃபோர்காஸ்ட். ஸோ இது வந்து சேட்டலைட் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் இஸ் திஸ், மீடியாவா, கம்ப்யூட்டரா, ஸ்போர்ட்ஸா, டிரான்ஸ்போர்ட்டா, ஸ்பேஸா? கண்டிப்பாக ஸ்பேஸு. ஏன்னா சேட்டலைட்ஸ் விச் இஸ் லான்ச்சிங் ஒன்லி ஃபார் த பர்பஸ் டு நோ அபவுட் ஸ்பேஸ். ஓகே, the question number B பாருங்க, good link of roads would help smooth flow of the
டிராஃபிக். ஓகே, ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கு. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது என்னதுமா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட். ஏன்னா டிராஃபிக்னு வந்தாவே இந்த கீவேர்டை வச்சு நம்ம இது டிரான்ஸ்போர்ட்னு கொண்டுட்டு வந்துடலாம். டேட்டா கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர்ட் பை யூசிங் ஃப்ளாப்பீஸ். இப்போ உங்களுக்கு ஃப்ளாப்பினா என்னென்னு தெரியாது, பிகாஸ் எவ்ரி திங் இட் இஸ் டெஸ்ட்ராய்ட் அட் ப்ரெசென்ட்டு. ஸோ டேட்டா அப்படின்னாவே கம்ப்யூட்டர் டேட்டா தான். அதனால் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குமா? எஸ், த ஆப்ஷன் பி பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. செகண்டு இது கம்ப்யூட்டர். ஐ எம் குட் அட் வாட் இஸ் தட்மா? பில்லியார்ட்ஸ். ஸோ இட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து இட்ஸ் அ நேம் ஆஃப் த கேம்மா. அடுத்தது வி வாட்ச் த த்ரில்லர் மூவி எஸ்டர்டே. இது வந்து நம்மளுக்கு மூவிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு த மீடியா. ஓகே, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஈச் 5 சென்டென்ஸஸுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபியூசபிள்ஸ், அதாவது ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த ஹோமோஃபோன்ஸில் நம்மளுக்கு வந்திருக்க கொஷின் ஏ பாருங்கள். வி டேஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ் ஃபோன்ஸ் இன் அவர் ஷாப்ஸு. ஓகேவா? இதுக்கு வந்து வி செல், எஸ்இஎல்எல், செல் அப்படின்னா வந்து சோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையாமா, அந்த இது தான் செல், விற்கிறது. ஓகேவா? வி செல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஃபோன்ஸ். செல்ஃபோன்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், சிஎல்எல். அப்படியே ஆன்சர் அப்படியே இருக்குது, அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதான். ஹவு டேஸ் யூ அப்போஸ் மீ சூட்டபிள் செமி மாடல். தேர் ஆர் செமி மாடல் வந்து 4 கண்ணு. ஆட் டு, நீட் டு, டேர் டு, யூஸ்டு டு. ஸோ நீட் அப்படிங்கிறது நெசசிட்டியை ரெஃபர் பண்ணுது. டேருங்கிறது அப்போஸ், சேலஞ்ச் பண்ணுறது, இல்லாட்டினா உங்களுக்கு போல்ட்னஸை சொல்கிறது டேரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்டு டுங்கிறது டிஸ்கண்டினியூட் ரெகுலர் ஹேபிட்டு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு டுங்கிறது ரெகுலர் டிஸ்கண்டினியூட், நீடுங்கிறது நெசசிட்டி, ஆட் டுங்கிறது இட் இஸ் அ டியூட்டி. ஓகேவா? தெர் ஆர் 4. ஸோ வி வில் டிஸ்கஸ் த டாபிக் இன் அவர் கிளாஸ் ரூம் இன் த ஃபாலோயிங் கிளாஸஸ். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஹவு டேர், டிஏஆர்இ, ஹவு டேர் யூ அப்போஸ் மீ. வெரி குட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொஷின் எஸ் சி. டேஸ் இஸ் ஹார்ட் ஒர்க் ஹி அட்டைன்ட் இஸ் கோல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அதனால கோலை ரீச் ஆகிருக்கான். இது வந்து ரீசனிங். அவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் அவனால் கோலை ரீச் ஆக முடிஞ்சிச்சுங்கிறது. அதனால் இங்கே வந்து என்ன போடலாம்னா அன் அக்கௌண்ட் ஆஃப் போட்டுக்கலாம், இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் போட்டுக்கலாம், இல்லை டியூ டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஆன்சர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். டியூ டு இஸ் ஹார்ட் ஒர்க், அன் அக்கௌண்ட் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க், பிகாஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க். எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கனாலும் யூ வில் கெட் ஃபுல் மார்க்கு. Yesterday we dash go up to the mountain side of the township of முக்ஷிநாத். ஓகேவா? இட்ஸ் யூஸ் கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டிக்கு. ஸோ இங்கே பாருங்கள், எஸ்டர்டேங்கிற கீவேர்ட் வந்தாவே வி கான் டிஸ்கஸ் த சென்டென்ஸ் இன் எனி அதர் டென்சஸ். வேறு எந்த டென்சஸ்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வி ஷுட் டிஸ்கஸ் ஒன்லி இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஒரு டைம் பாஸ்ட் டைமை இண்டிகேட் பண்ணிட்டாவேமா அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வி கான் டிஸ்கஸ் this in any other tenses. அதுதான் பாருங்க. Yesterday we went up to the mountain side of the township of முக்ஷிநாத். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து there is one letter is given. Read the following advertisement and prepare a biodata considering yourself fulfilling the conditions specified. Right? XXX is your name. Okay, YYY is your address. ஓகேவா? ஸோ here the address is given. Salesman graduate with fluency in English and computer knowledge. Apply with the biodata to post box number 7424, The Hindu, Chennai 28. Already we have discussed one letter in our previous class. அதில் வந்து பார்த்திங்கன்னா 44 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி 27 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வியூஸே வந்துருந்துச்சு, பார்த்துருந்ததா. ஸோ வாட் அபவுட் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கவே இல்லை. ஸோ மை ரிக்வெஸ்ட் ஒன்ஸ் அகெயின் யூ ஹாவ் டு கோ த்ரூ த லெட்டர். அந்த லெட்டரை பார்த்துட்டு திருப்பி அந்த லெட்டரை படிச்சுட்டு இன்னொரு தடவை நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு சி. ஸோ உங்களுக்கான இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்களாமா, உங்களோட லெட்டர் ரைட்டிங், உங்களுடைய கைடு இருக்கு இல்லையாம்மா, உங்களுடைய வே டு சக்ஸஸ் கைடில், அந்த வே டு சக்ஸஸில் இருக்கக்கூடிய ஒரு கைடில் ஒரு பேராகிராஃப் ஒரு லெட்டர் ஒன்று, அந்த லெட்டரை வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நம்மளோட குரூப்பில் போடுறேன். அந்த லெட்டரை எடுத்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் அனுப்பணும். ஓகேவா? ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு மீட் எவ்ரி ஒன் இன் அவர் கிளாஸ் ரூம். பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19க்காக நம்மளுடைய கிளாஸஸ் அப்படியே கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். 12th ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வரும். டோன்ட் வெரி. ஸோ டெஃபினட்டாக நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ் வில் பி ஸ்டார்டட் வெரி சூன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சேம். ஸோ த பேரண்ட்ஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த சேம். ஓகே, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் demanding the students' result. So all my students, you have to work hard. Don't waste your time ideally at home. So you should be as ideal in your work. Okay, ideal.
ஐடியல் அப்படின்னா இன்டெலிஜென்ட்னு அர்த்தங்கன்னு. ஐடல் அப்படின்னா லேசி அண்டு லெத்தாஜிக்கலி ஹீஸ் தேர் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வெறுமனே உட்காந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவனு தான் ஐடல்னு சொல்லுவோம். அதே ஐடியல்னா பிரில்லியன்ட். ஸோ மை ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி as a ideal. Okay, nobody should be a idle. Okay, so everybody should be as a ideal na brilliant. Okay, everybody should be a brilliant student, so don't waste your time. So please do some work related to your subjects and try to reach your goal. Okay va. So அந்த question number வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து what is this 15 வந்து பார்த்தீங்கன்னா describe the process of obtaining a demand draft from the bank. So how can we என்ன சொல்லுவாங்க, ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்னா டிடி ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தான். அதுக்கான ஃபார்மும் நான் உங்களுக்கு வந்து ஐ வில் சென்ட் யூ. ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. நான் வந்து உங்களோட கைடில் 376 ஐ திங்க் வே டு சக்ஸஸ் அந்த கைடில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ரைட் பண்ணி எனக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ வாட் இஸ் த கொஷின் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு பிடிஎஃப் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த இமேஜை நீங்கள் பார்த்துட்டு அந்த லெட்டரை எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா. டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஏய், எதுக்கு சத்தம் போடுற? இன்னும் 5 பேப்பர் இருக்குது. 20 minutes.